Hi friends, welcome to Rasul's channel. Kuwaiti இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வேணும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. குவைத் பாதுகாப்பு படையினர் கணிசமான அளவு கிறிஸ்டல் மெத் என்ற போதைப் பொருளை வைத்திருந்த பிடூனை வெற்றிகரமாக கைது செய்துள்ளனர். போதைப் பொருள் கடத்தல் மற்றும் கடத்தலை எதிர்த்து போராடுவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக போதைப் பொருள் கட்டுப்பாட்டுக்கான பொதுத்துறையால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் குற்றவியல் பாதுகாப்பு துறையால் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டது. தீவிர தேடுதல் மற்றும் விசாரணை நடவடிக்கைகளுக்கு பிறகு சந்தேக நபர் ஒரு போதைப் பொருள் கடத்தக்காரர் என்ற அதிகாரிகள் அடையாளம் கண்டனர். ரகசிய அதிகாரிகள் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட கொள்முதலை ஏற்பாடு செய்தனர். இதன் மூலம் அவர் சுமார் 16 கிலோகிராம் கிறிஸ்டல் மெத்தை வைத்திருந்த போது கைது செய்யப்பட்டார். அதன் தெரு மதிப்பு 2,50,000 குவைத் தினார்களுக்கு மேல் இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் விசாரணைகளின் சந்தேக நபருக்கு போதைப்பொருள் கடத்தல் மற்றும் கடத்தல் தொடர்பான வரலாறு இருப்பதும் சமீபத்தில் மத்திய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் என்பதும் தெரியவந்தது. விசாரணையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விநியோகிப்பதற்காக வைத்திருந்த அவர் ஒப்புக்கொண்டார். பின்னர் அவர் சட்ட நடவடிக்கைகளுக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். குவைத்தில் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிரான பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடர்வதற்கான தனது உறுதிப்பாட்டை உள்துறை அமைச்சகம் மீது உறுதிப்படுத்தியது. போதைப் பொருள் கடத்தல் அல்லது விநியோகிக்க முயற்சிக்கும் எவருக்கும் எதிராக தீர்மான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளது. சர்வதேச விமான நிலையத்தில் இடைமண்டலம் 2 மற்றும் 3 மற்றும் வருகை மண்டபத்தை உள்ளடக்கிய சாமான்கள் ஆய்வு அமைப்பின் பரிமாறிப்புக்கான ஒப்பந்தத்தை நீடிக்க சிவில் விமான போக்குவரத்து இயக்கத்தின் கோரிக்கை மாநில தணிக்கை பணியகம் அங்கீகரித்துள்ளது. இந்த நீட்டிப்பு 6 மாதங்களுக்கு அக்டோபர் 29, 2024 முதல் ஏப்ரல் 28, 2025 வரை மொத்தம் 2,69,000 குவைத் தினார் தொலைவில் இருக்கும் என்று வட்டாரங்கள் செய்தியாளர்களுக்கு தெரிவித்தன. பயண நடவடிக்கைகளை பாதிக்காமல் குறிப்பாக அதிகரித்து வரும் விமான போக்குவரத்தை கருத்தில் கொண்டு முக்கியமான ஆய்வு அமைப்புகளின் தொடர்ச்சியான செயல்பாட்டை உறுதி செய்ய வேண்டியதன் காரணமாக டிஜிசி அதிகாரப்பூர்வ ஒப்பந்த நீட்டிப்பை கோரியதாக வட்டாரங்கள் தெரிவித்தன. கோரிக்கையை மதிப்பாய்வு செய்த பிறகு எஸ்ஏபி நீடிப்பை அங்கீகரித்ததாக வட்டாரங்கள் உறுதிப்படுத்தின. ஆனால் எதிர்காலத்தில் மேலும் நீடிப்பு தேவைப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய இடைய அமைப்புகளை மண்டலம் 1 முதல் 4 பராமரிப்புக்கான புதிய டெண்டர் நடைமுறைகளை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியது. டெண்டர் விதிமுறைகளின்படி புதிய டெண்டரை சமர்ப்பிப்பதற்கும் வழங்குவதற்கும் பின்வரும் நடைமுறைகளின் முக்கியத்துவத்தையும் பணியகம் அடிக்கோடிட்டு காட்டியதாக வட்டாரங்கள் தெரிவித்தன. விமான நிலையத்தில் வழங்கப்படும் சேவைகளின் தொடர்ச்சியான செயல்திறனை உறுதி செய்வதற்கான சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் உறுதிப்பாட்டின் ஒரு பகுதியாக நீட்டிப்பு முடிவு இருப்பதாகவும் அரசாங்க ஒப்பந்தங்களை செயல்படுத்துவதில் நிதி மற்றும் நிர்வாக கட்டுப்பாட்டுகளை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துவதாகவும் வட்டாரங்கள் வலியுறுத்தின. குவைத் சுகாதார அமைச்சில் உள்ள வெளிநாட்டவர் தொழிலாளர் பரிசோதனை பிரிவு தொற்று நோய்களை கண்டறிந்து சமூகத்தில் இணைவதற்கு முன்பு வெளிநாட்டவர்களின் உடல்நலத்தை உறுதி செய்வதற்காக விரிவான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்வதன் மூலம் பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. குவைத்தில் ஆண்டுதோறும் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படும் நிலையில் சாத்தியமான சுகாதார அபாயங்களுக்கு எதிரான முதல் வரிசையாக இந்த பிரிவு உள்ளது என்று பிரிவின் தலைவர் டாக்டர் காசி அல் முத்தரி அவர்கள் வலியுறுத்தினார். மேற்பட்ட தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைப்பு, தேர்வு மையங்களை அதிக திறன் மற்றும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகளுக்கான மூலோபாய ஒத்துழைப்புகள் உள்ளிட்ட நாட்டின் சுகாதார சேவைகளை மேம்படுத்துவதற்கான பிரிவின் தொடர்ச்சியான முயற்சிகளை டாக்டர் அல் முத்தரி எடுத்துரைத்தார். ஹெப்படைட்டிஸ் சி மற்றும் சி, HIV, எய்ட்ஸ் மற்றும் காசநோய் போன்ற தொற்று நோய்களை கண்டறிய மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்வதன் மூலம் பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதில் வெளிநாட்டவர் தொழிலாளர் பரிசோதனை பிரிவு முக்கிய பங்கு வகிக்கிறது என்று டாக்டர் அல் முத்தைரி அவர்கள் விளக்கினார். கூடுதலாக மூளைக்காய்ச்சல் தடுப்பூசிகள் உட்பட தேவையான தடுப்பு நடவடிக்கைகளை பெறுவதையும் உடன் வரும் குழந்தைகளுக்கு முறையாக நோய் தடுப்பு மருந்து வழங்குவதையும் இந்த பிரிவு உறுதி செய்கிறது. வெளிநாட்டினரின் உடல்நலத்தை கண்காணிப்பதற்கும் குடியிருப்பு செயல்முறையை விரிவுபடுத்துவதற்கும் உள்துறை அமைச்சகத்தின் அமைப்பில் தேர்வு முடிவுகள் மின்னணு முறையில் பதிவு செய்யப்படுகின்றன. தற்போது குவைத்தின் ஆளுநர் பகுதிகள் 5 முக்கிய தொழிலாளர் பரிசோதனை மையங்களை சுகாதார அமைச்சகம் இயக்கி வருகிறது. அவை சுவை பிரதான மையம், வாஷில் மையம், உமைதியா மையம், ஜஹா மையம் மற்றும் சுபஹான் மையம். இந்த மையங்கள் ஞாயிற்றுக்கிழமை முதல் வியாழக்கிழமை காலை 7:30 மணி முதல் மாலை 6 மணி வரை திறந்திருக்கும். வெளிநாட்டு தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் தற்போதுள்ள வசதிகள் மீதான அழுத்தத்தை குறைப்பதற்கும் ஒட்டுமொத்த திறனை
விரிவுபடுத்துவதற்கும் புதிய பகுதிகளில் கூடுதல் பரிசோதனை மையங்களை நிறுவ அமைச்சகம் திட்டமிட்டுள்ளதாக டாக்டர் அல் முத்தைரி அவர்கள் உறுதிப்படுத்தினார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் மின்னணு சுகாதார பதிவுகள் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களின் அறிமுகம் மருத்துவ பரிசோதனை நடைமுறைகள் விரைவுபடுத்தவும் மிகவும் துல்லியமான நோயறிதல்களை உறுதி செய்யும் உதவுகிறது. காசநோய், ஹெப்படைட்டிஸ், HIV மற்றும் பிற நோய்களுக்கான பரிசோதனைகள் உட்பட ஆண்டுதோறும் சுமார் 5 லட்சம் முதல் 6 லட்சம் மருத்துவ பரிசோதனைகளை இந்த பிரிவு நடத்துவதாக டாக்டர் அல் முத்தைரி அவர்கள் பகிர்ந்து கொண்டார். இந்த பரிசோதனையின் போது கண்டறியப்படும் மிகவும் பொதுவான நோய்கள் காசநோய், ஹெப்படைட்டிஸ் C மற்றும் HIV எய்ட்ஸ் ஆகும் என்பதை அவர் எடுத்துரைத்தார். தொற்று நோய்கள் கண்டறியப்படும் போது நோயறிதலை உறுதிப்படுத்த மறுபரிசோதனை நடத்தப்படும். பொருத்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. பொது சுகாதாரத்திற்கு பிறகு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வழக்குகள் அகற்றப்படுகின்றன. அதே நேரத்தில் சிகிச்சைக்கூடிய வழக்குகள் சிறப்பு மருத்துவ மையங்களுக்கு பரிந்துரைக்கப்படுகின்றன. இருப்பினும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பால் பரிசோதனை மையங்களில் அதிகரித்தும் அழுத்தம் உள்ளிட்ட சவால்களை இந்த பிரிவு எதிர்கொள்கிறது. இதை சமாளிக்க மேம்பட்ட மருத்துவ தொழில்நுட்ப உருவாக்கி ஒருங்கிணைக்கவும், தேர்வுகளின் தரம் மற்றும் செயல்திறனை மேம்படுத்த உள்ளூர் மற்றும் சர்வதேச அமைப்புகளுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் இந்த பிரிவு செயல்பட்டு வருகிறது. இந்த அழகு அதன் செயல்முறைகளை டிஜிட்டல் மயமாக்குவதிலும் கவனம் செலுத்துகிறது. மேம்பட்ட மின்னணு அமைப்புகளை பயன்படுத்துவதன் மூலம் இந்த அழகு தேர்வை தரவு மிகவும் திறமையாக பதிவு செய்து முடிவுகளை விரைவாக வெளியிட முடியும். எதிர்காலத்தில் சுகாதார அமைச்சர் மருத்துவ பரிசோதனைகள் முடிவுகளுக்கான ஒருங்கிணைத்த தரவுத்தளத்தை செயல்பட திட்டமிட்டுள்ளது. மேலும் சுகாதார வழக்குகளை மிகவும் திறம்பட கண்காணிக்க EHR அமைப்பை பயன்படுத்துவதோடு கூடுதலாக மருத்துவ நடைமுறைகளின் வேகம் மற்றும் துல்லியத்தை மேம்படுத்த செயற்கை நுண்ணறிவு மற்றும் பெரிய தரவு பகுப்பாய்வு ஆகியவற்றை இணைப்பது எதிர்கால முயற்சிகளில் அடங்கும் என்று டாக்டர் அல் முத்தைரி அவர்கள் தெரிவித்தார். இந்த தொழில்நுட்பங்கள் செயல்பாட்டு திறனை மேம்படுத்தவும் அதே வேளையில் வெளிநாட்டினருக்கு மிகவும் பயனுள்ள சுகாதார சேவைகளை வழங்க அழகுக்கு உதவும். வெளிநாட்டிற்கான மருத்துவ பரிசோதனை நடைமுறைகளை தரப்படுத்த குவைத் மற்றும் GCC நாடுகளுடன் இணைந்து செயல்படுவதன் முக்கியத்துவத்தை டாக்டர் அல் முத்தைரி அவர்கள் வலியுறுத்தினார். சுகாதார பரிசோதனைக்கு ஒருங்கிணைந்த அணுகுமுறையை உறுதி செய்வதற்கும் சிறந்த ஒருங்கிணைப்புக்காக சுகாதார தரவை பகிர்ந்து கொள்வதற்கும் சுகாதார அமைச்சகம் இந்த நாடுகளுடன் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. மேலும் இந்த பிரிவு வெளிநாட்டு தொழிலாளர்கள் சாத்தியமான உடல்நல அபாயங்கள் மற்றும் நோய் தடுப்பு முறைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்ட வழக்கமான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை ஏற்பாடு செய்கிறது. பல மொழிகளில் தகவல் பிரசுரங்களை விநியோகித்தல் மற்றும் சுகாதார கருத்தரங்குகளை நடத்துவது உள்ளிட்ட இந்த பிரச்சாரங்கள் தொழிலாளர் தங்கள் சுகாதார பரப்புகள் குறித்து அறிந்திருக்க உதவி செய்ய உதவுகின்றன. COVID-19 தொற்றுநோய் தொழிலாளர் பரிசோதனை பிரிவின் செயல்பாடுகளை கணிசமாக பாதித்தது. சில சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டன. மேலும் வைரஸை எதிர்த்து போராடுவதற்கான நாட்டின் முயற்சிகளை ஆதரிக்க வழங்க திருப்பிவிடப்பட்டன. விரைவான சோதனைக்கு டிஜிட்டல் அமைப்புகளின் முக்கியத்துவத்தையும் எதிர்கால பொது சுகாதார அவசர நிலைகளுக்கு தயாராக வேண்டியதன் அவசியத்தையும் தொற்றுநோய் அடிக்கோடிட்டு காட்டியதாக டாக்டர் அல் முத்தைரி அவர்கள் குறிப்பிட்டார். மருத்துவ பரிசோதனைகளின் எதிர்காலத்தை பொறுத்தவரை செயற்கை நுண்ணறிவு, பெரிய தரவு பகுப்பாய்வு மற்றும் தொலைதூர சோதனை ஆகியவற்றில் உள்ள புதுமைகள் இந்த துறையில் புரட்சியை ஏற்படுத்தும் என்றும் துல்லியத்தை மேம்படுத்தி மருத்துவ நடைமுறைகளை விரிவுபடுத்தவும் என்றும் டாக்டர் அல் முத்தைரி அவர்கள் எதிர்பார்க்கிறார். வளைகுடா பிராந்தியம் முழுவதும் பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் குவைத் பங்களிப்பு செய்து வருகிறது. வெளிநாட்டு தொழிலாளர்களை பரிசோதிப்பதற்கான ஒருங்கிணைந்த வளைகுடா தரநிலைகளை அமைப்பதன் மூலம் தடுப்பு சுகாதார நெறிமுறைகளை உருவாக்க அண்டை நாடுகளுடன் ஒத்துழைப்பதன் மூலமும் குவைத் GCC முழுவதும் தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்த உதவுகிறது. எதிர்காலத்தை நோக்கி டிஜிட்டல் மாடர்ன் திரையிடல் மையங்களை விரிவுபடுத்துதல் மற்றும் சுகாதார சேவைகளை ஸ்மார்ட் அமைப்புகளை ஒருங்கிணைத்தல் ஆகியவற்றின் மூலம் தொடர்ந்து வளர்ச்சி அடைய வேண்டும் என்று பிரிவின் தொலைநோக்கு பார்வையில் டாக்டர் அல் முத்தைரி அவர்கள் பகிர்ந்து கொண்டார். இந்த முயற்சிகள் மருத்துவத்துறையில் எதிர்கால முன்னேற்றங்களுக்கு ஏற்ப வெளிநாட்டவருக்கும் பரந்த சமூகத்திற்கும் சிறந்த சுகாதார சேவைகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளன. சுகாதார அமைச்சகம் அதன் தொழிலாளர் பரிசோதனை முறையை மேம்படுத்துவதற்கான அர்ப்பணிப்பு முக்கிய சுகாதார அதிகாரிகளின் தொடர்ச்சியான ஆதரவுடன் வெளிநாட்டு தொழிலாளர் பரிசோதனை பிரிவு குவைத்தின் பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதில் ஒரு முக்கிய அங்கமாக இருப்பதை உறுதி செய்கிறது. குவைத்தில் மற்றொரு நபரை தாக்கி பாதுகாப்பு பணியாளரிடமிருந்து தப்பிச் செல்லும் வைரல் வீடியோவில் காணப்பட்ட ஒருவரை குவைத் காவல்துறை வெற்றிகரமாக கைது செய்துள்ளது. தொடர்ச்சியான பாதுகாப்பு முயற்சிகளின் ஒரு பகுதியாக ஜாஃபர் அல் அஹ்மது காவல் நிலையத்தின் கீழ் உள்ள தலைநகர் கவர்னரேட் பாதுகாப்பு இயக்குநரும் சமூக ஊடகங்களில் பரவி வரும் காணொலியில் பாதுகாப்பு படையிடமிருந்து தப்பி செல்வதை படமாக்கப்பட்ட நபரை கைது செய்தது.
ஒரு நபர் மற்றவரை மிரட்டி ஒரு தாக்குவதாக செயல்பட்டு அறைக்கு தகவல் கிடைத்தபோது இந்த சம்பவம் தொடங்கியது. பாதுகாப்பு படையினர் வந்தவுடன் சந்தேக நபர் சம்பவ இடத்தை விட்டு தப்பி சென்றார். விசாரணைகளை தொடர்ந்து அந்த நபர் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் அவரை சீர்திருத்த நிறுவனங்களின் பொது நிர்வாகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் தெரியவந்தது. பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கையாக உரிய அதிகாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். தேடப்படும் தனிநபர் மற்றும் குற்றவாளிகளை கைது செய்வதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு உள்துறை அமைச்சகம் தனது உறுதிப்பாட்டை வலியுறுத்துகிறது. பொது பாதுகாப்பை அச்சுறுத்துபவர்கள் அல்லது சமூகத்தின் பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிப்பவர்களுக்கு எதிராக தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவதை உறுதி செய்கிறது. பர்வானியா உள்ள ஒரு குடியிருப்பு கட்டிடத்திற்குள் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் அரேபிய வெளிநாட்டின் உடலை தடவியல் அதிகாரிகள் மீட்டுள்ளனர். இந்த நபர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் தெரிவிக்கின்றன. புலனாய்வாளர்கள் வழக்கை பதிவு செய்துள்ளனர். ஆனால் இந்த துயர சம்பவத்திற்கான காரணங்கள் இன்னும் தெளிவாக தெரியவில்லை. மரணத்தை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் குறித்து அதிகாரிகள் வழக்கமான விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. அதிகாரப்பூர்வ கண்டுபிடிப்புகள் நிலுவையில் உள்ளதால் மேலும் விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. குவைத்தில் ஜஹ்ரா காப்பு ரோந்து படையினர் பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த உள்ளூர் காய்ச்சி வடிகட்டிய மதுபானத்துடன் ஒரு ஆசிய வெளிநாட்டவரை கைது செய்தனர். பாதுகாப்பு வட்டாரத்தின்படி அல் வஹா பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் ஜப்பானில் தயாரிக்கப்பட்ட வாகனத்தின் ஓட்டுநரின் பதட்டமான நடத்தை காரணமாக அவர் மீது சந்தேகம் அடைந்தனர். சோதனையில் காரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 65 சட்டவிரோத மது பாட்டில்களை அவர்கள் கண்டுபிடித்தனர். சந்தேக நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டார். மேலும் குவைத்தின் கடுமையான மது எதிர்ப்பு சட்டங்களின்படி தற்போது நாடு கடத்தப்படும் நடவடிக்கைகளை எதிர்கொள்கிறார். ஏப்ரல் மாதத்தின் நடுப்பகுதி வரை தொடரும் தேசிய கண்ணாடிகளுக்கான பிரச்சாரம் இதுவரை மொத்தம் 20,228 நன்கொடையாளர்களிடமிருந்து $12.399 மில்லியன் குவைத் டாலர்களை திரட்டியுள்ளது. மத்திய ஊதிய அமைப்பில் பதிவு செய்யப்பட்ட மொத்த வழக்குகளின் எண்ணிக்கை சுமார் 5,000 எட்டியுள்ளதாக சமூக விவகார அமைச்சகத்தின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பிரச்சாரத்தின் பயனாளிகளின் நிலைமையை கவனமாக மதிப்பிடுவதற்காக நீதி மற்றும் அவுகாப் அமைச்சகங்களின் பங்கேற்புடன் அமைச்சகம் 6 குழுக்களை அமைக்கும் என்று வட்டாரங்கள் செய்தித்தாளுக்கு தெரிவித்தன. குவைத்தில் நீதிபதி அப்துல்லா அல் காசிமி அவர்கள் தலைமையிலான 5வது நிர்வாக மேல்முறையீட்டு நீதிமன்றம் வீட்டு வசதி நலனுக்கான பொது ஆணையம் வீட்டு வசதி விண்ணப்பங்களை சமர்ப்பித்த திருமணமான தம்பதிகள் உட்பட இறந்த குடிமகனின் அனைத்து வாரிசுகளின் பெயர்களிலும் அரசாங்க சொத்து உரிமை ஆவணத்தை வழங்க கடமைப்பட்டுள்ளதாக இறுதி தீர்ப்பை வழங்கியது. இந்த தீர்ப்பு PAHWவின் விதிமுறைகள் மற்றும் 2016 முதல் 2024 செய்யப்பட்ட சமீபத்திய திருத்தம் வரையிலான திருத்தங்களின்படி அதன் நடைமுறைக்கு முரணானது. அரசாங்க வீடு குடிமகனுக்கும் அவரது மனைவிக்கும் சமமாக ஒதுக்கப்பட்டது. ஆனால் உரிமை ஆவணம் வழங்கப்படுவதற்கு முன்பே அந்த நபர் இறந்துவிட்டார். அவரது மரணத்துக்கு பிறகு அவரது வாரிசுகள் வீட்டு வசதி நடும் விதிமுறைகளின் சமீபத்திய திருத்தங்களின் கீழ் தங்கள் தந்தையின் மறைவுக்கு பிறகு ஒதுக்கீட்டை தங்களுக்கு மாற்றுவதற்கான வாரிசுகளின் சட்டப்பூர்வ உரிமையின் அடிப்படையில் திருமணமான தம்பதிகள் உட்பட தங்கள் பெயர்களில் ஆவணத்தை வழங்குமாறு கோரிக்கை விடுத்தனர். வாரிசுதாரர்களின் வழக்கறிஞர் முபாரக் அல் நுவைஃபீஸ் அவர்கள் தனது வாதத்தை புதிய திருத்தங்களின் அடிப்படையில் முன்வைத்தனர். இது அவர்களின் தந்தையின் மரணத்திற்கு முன்பு ஆவணம் வழங்கப்படாவிட்டாலும் கூட சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு ஒதுக்கீட்டை மாற்ற அனுமதிக்கிறது. நீதிமன்றம் தனது இறுதி தீர்ப்பில் இந்த திருத்தங்களை உறுதி செய்தது. PAHW வீட்டின் பாதிப்புக்கு தாயின் பெயரில் ஒரு உரிமத்தை பத்திரத்தை வழங்க வேண்டும் மற்றும் பாதி விதிவிலக்கு இல்லாமல் அனைத்து வாரிசுகளின் பெயர்களில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று கோரியது. குவைத்தில் ஈத் அல் ஃபித்ர் பண்டிகையை முன்னிட்டு குவைத்தின் அரசாங்கம் தலைமை அதன் குடிமக்கள் குடியிருப்பாளர்கள் மற்றும் முழு இஸ்லாமிய தேசத்திற்கும் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துவதற்கான குழுவின் இயக்குநர் ஜெனரல் அம்மர் அல் கந்தாரி அவர்கள் தனது அன்பான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்தார். ஒரு பத்திரிகை அறிக்கையில் 2025ஆம் ஆண்டு ரமலான் மாதம் குறிப்பிடத்தக்க சாதனையை கண்டதாகவும் கடந்த 7 ஆண்டுகளில் அதே எண்ணிக்கையிலான இஸ்லாத்திற்கு மதமாற்றம் செய்யப்பட்டதாகவும் அல் கந்தாரி அவர்கள் எடுத்துரைத்தார். ரமலான் 29ஆம் தேதிக்குள் பல்வேறு தேசங்களைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் சுமார் 730 பேர் இஸ்லாத்தை தழுவினர். இந்த வெற்றிக்கு கடவுளின் அருள் 78 ஆண் மற்றும் பெண் பிரசங்கங்களின் அர்ப்பணிப்பு மிக்க முயற்சிகளும் காரணம் என்று அல் கந்தாரி அவர்கள் கூறினார். இந்த சாதனை முஸ்லிம் அல்லாதவர்களை இஸ்லாத்திற்கு அறிமுகப்படுத்துவதற்காக புனித மாதத்தில் குழுவால் தொடங்கப்பட்ட அவர்களின் வாழ்க்கையை மாற்றுங்கள்
பிரச்சாரத்தின் நேர்மறையான தாக்கத்தை பிரதிபலிக்கிறது என்று அவர் வலியுறுத்தினார். பல்வேறு ஆளுநர்கள் பகுதிகளில் சுமார் 1200 பிரசங்க சொற்பொழிவுகள் வழங்கப்பட்டதாகவும் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக சுமார் 1700 பிரசங்க பைகள் விநியோகிக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் பகிர்ந்து கொண்டார். குவைத்தில் இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்த்தோம். உங்கள் அனைவரின் நல்லாதருடன் எனது இணைய பயணத்தை தொடர அடுத்த தகவலில் சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூல் அன்சார். நன்றி, வணக்கம்.